இப்போ ஹிந்தி கத்துக்கிற அப்படின்னா அவனை கேட்கணும், என்னக்கண்ணா உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஹிந்தி நான் கேட்டு தானே ஆகணும். கத்து ஏன்னா பெர்மிஷன் கேட்டு நிறைய தர்ம சங்கடம் ஆகுது இருக்கு இல்லையா, இதெல்லாம் போய் இவன்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு வேற என்ன இருக்கு சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ணுறதுக்கு கூட இப்போ எனக்கு வந்து பைக்கில் ஓட்டணும்னு ஆசை. ஸோ அது மாதிரி பண்ணால் கூட அவன்கிட்ட பெர்மிஷன் நீங்கள் என்கிட்ட கேட்காமையே அங்கே போனீங்க. ஒரு கடைக்கு போகிறோம் அப்படி தனியாக ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினச்சா கூட என்கிட்ட நீங்கள் சொல்லலையே. ஒரு சமையல் பண்ணால் கூட இன்னைக்கே சாம்பார் பண்ணீங்க, நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கலாமே. ஸோ ஒரு சாதாரண விஷயத்தில் கூட அதிகமான கேள்விகள் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆஸ் அ மதரா நம்ம எல்லாரும் குழந்தையும் வளர்க்குறதுல ஒரு சிரமம் இருக்கும். ஆஸ் அ சிங்கிள் மதரா அவனுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்ன சார்? ஆக்சுவலி நான் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான். சரி, நம்ம ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கோம், ஃபைன். அவன் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கியூமெண்ட் அந்த மாதிரி போகும். நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது இதுக்கு செலவாகுது, நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் கிளாஸ் அனுப்பணும்னா பாக்கெட் காலி ஆகும். ஸோ வெக்கேஷனுக்கு கிளாஸ் அனுப்புறதா இல்லை ஒரு ட்ரிப்பு போகிறதா அப்படிங்கிற மாதிரி நானாக ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் அவரை இன்வால்வ் பண்ணுற வேண்டியது இருக்குது. இது மாதிரி எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் கட்டணும், இல்லை ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வயசு. உங்களுடைய கஷ்ட நஷ்டம், தம்பி எனக்கு இவ்வளோதான் மாதம் வருமானம் இருக்குது, நான் இதில் வாடகை கொடுக்குறேன், இதில் தான் நம்ம சாப்பிட்றோம், இதில் தான் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், இதில் தான் உன்னுடைய எதிர்கால திட்டத்துக்கு சேர்த்து வைக்கிறேன்னு எவ்வளோ பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கோம், இல்லை சொல்ல தயங்குறோம். அவன் வந்து பட்ஜெட் போட்டு கால்குலேட் பண்ணுவான், பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும்ல, எனக்கு சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கான பட்ஜெட் அவர் போடுவார். அவர் போட்டுட்டு பேலன்ஸ் இவ்வளோ இருக்குல்ல, எனக்கு நீங்கள் இது வாங்கி கொடுத்தா என்ன, இது ஒரு பட்ஜெட் போடுவேன்னு சொல்கிறாங்க. அப்படியா? இல்லையே, அம்மா வர சம்பளத்துக்கு நீங்கள் தான் பட்ஜெட் போடுவீங்களா? கொஞ்சம் காசு இருக்க தாய்க்கால் போத்தேன்னா அதை வந்து அப்புறமா சேஃப் வாரத்தில் போட்டு வச்சிருவாங்க. நான் கேட்பேன், ஏமா அதை போட்டு வச்சேங்கன்னு. நான் நிறைய காசு இருக்கு அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. டாய்ஸ் ஆட் டு கார்ட்டில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான டாய்ஸ் போட்டு வச்சுருவாங்க. ஸோ நான் சொல்லுவேன், கொஞ்சம் பைசா சேர்த்து வச்சுட்டு வாங்கி தரேன், அதனால அதை சேஃப் ஃபார் லேட்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு மன வருத்தம் வந்து வரும். அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். சரி, உனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு இதை மாற்றணும்னா என்ன மாற்றுவேன்? அவங்க லைஃப்பில் தான் மாற்றுவேன். அவங்க லைஃப்பை மாற்றுவேன்? ஏன்? நீ நல்லா இருந்தாவே அவங்க லைஃப் மாறிடுமே. நான் நல்லா தான் இருக்கேன், அவங்க தான் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நீ எங்கள் அம்மாவுக்கு இந்த ஆசையை நான் நிறைவேற்றினானா என்ன நிறைவேற்றுவேன்? சொன்னாதான் நிறைவேற்ற முடியும். சொன்னாதான் பாருங்க, நீங்க சொல்லல, நானே நிறைவேற்றிக்கணும் சார் என்னோட ஆசையை. அதுதான் அவன் சொல்றான். நீங்க சொல்லவே இல்லை, அதனால தான் அவன் நிறைவேற்றலைங்கிறான். இல்லை உங்க கஷ்டம் எல்லாம் அவனுக்கு புரியுதுங்கிறானே. ஆக்சுவலி வந்து கஷ்டங்கள் புரியும் அப்படிங்கிறது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அதான் இப்போ சொன்னாங்களே, இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்டேட்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணி நான் ஆக்சுவலி டயர்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை, அவராக தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவரா அப்படின்னு விட்டுறது தான் சார். ஓகே. ஜென்ரலாக முன்னெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து அந்தந்த பீரியடில் தான் கிடைக்கும். எப்போ 24 மணி நேரம் 365 நாளும் எல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சப்பயே எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். பசங்க இழந்துட்டாங்க. ஆக்சுவலாக முன்ன வண்டி தீபாவளி அப்படின்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன வெடி வாங்குறது, என்ன ட்ரெஸ்ஸு வாங்குறது, என்ன நிறைய வீட்டில் வந்து யூனிஃபார்மையே புது துணியாக எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ வசதி இருக்காது. ஆனால் இப்போ 364 பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 4-5 தீபாவளிக்குள்ள ட்ரெஸ் இப்பயே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எப்போ அந்த அவைலபிலிட்டி வந்து ரெகுலராக கிடைக்க ஆரம்பிச்சதோ நம்ம எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே வரோம் ஆக்சுவலாக. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஜிப்ரான் அவர்கள் சொன்ன ஒரு கதை. 2 சின்ன பசங்க மரத்தில் ஏறி விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மரத்தில் ஏறி அப்படியே ஏறுறாங்க. மரத்தினுடைய உச்சிக்கு போயிட்டேன். ஒரு அப்பா பயங்கர டென்ஷனான கோவமா, டேய் எருமாடு சொன்ன கேட்க மாட்டேன்ற, மேலே ஏறிட்ட, கீழே விழுந்தா மண்டை உழஞ்சிரும், கை உடஞ்சிரும், ஏன்டா இப்படி சொன்னபடி கேட்கறான். கத்துறோம், நீ விழதான் போற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவன் வந்து இருடி வந்துடுறடி, விழதான் போறடா, நீ சொன்னபடி கேட்கல அப்படின்னு அவனை கோவத்துல கத்திக்கிட்டே இருக்கிறாரு. உடனே கூட இருக்கலாம், விடுங்க இறங்கிப்பா நீ சொன்னபடி கேட்கல அப்படின்னு அவங்களுடைய ஆற்றாமைய கோபத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறப்ப அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்து அவனுடைய கை உடஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு அப்பா இருக்காரு, அந்த பையன் மேலே இருக்கிறான். அவர் சொன்னார், டே உன்னால முடியும், கண்டிப்பா அந்த கொப்பை பிடிச்சி இறங்கிடுவேன், சத்தியமா சொல்றேன் உன்னால முடியும்டா, நீ இறங்கிடுவ, கீழே எப்பா பயமா இருக்கு, பயப்படாதடா, அப்பா இருக்கிறேன், நீ கீழே விழமாட்ட, நீ இறங்கிடுவ அப்படின்னு அந்த கதை முடியும். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய கோபத்தை, நம்மளுடைய ஆற்றாமையை, நம்மளுடைய ஏழ்மை தன்மையை, நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம குழந்தைகள் மேலே திணிக்கிறோம். எனக்கு நடக்கல உனக்கு நடக்கணும்,
நீ ஏன் 100க்கு 100 மார்க் வாங்கலை? நான் வந்து இப்போ என்னுடைய பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு வெளியவே பேரண்ட்ஸ் உட்காந்துருக்குறான். காலையில் குழந்தைய விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்டர்வலில் மிஸ் என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, இப்படின்னு தொடர்ந்து குழந்தைகளை தங்களுடைய அறிவை குழந்தைங்க மேலே திணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்க பயப்பட ஆரம்பிச்சு. பேரண்ட்ஸை பார்த்தா பயப்படுது. என்ன மார்க்கை பேரண்ட்டை காமிக்கிறோங்கிறதையே பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தன்மையிலிருந்து பேரண்ட்ஸ் வெளியே வரணும். இப்போ குழந்தை பயம் வந்து அந்த குழந்தைய பாதுகாக்கணுங்கிற இந்த ஒரு வளையம் போட்டுக்கிறாங்க. இதுலேருந்து வெளில வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை அப்ரோச் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க மனசில் பாதுகாப்பு இருக்குது. ஆனால் எந்த மாதிரி குழந்தைகளை நம்ம இன்னைக்கு வளர்க்கணும்? ஸோ குழந்தைங்களை அப்படி விட்டுட்டு பார்க்கணும்ல. இந்த குழந்தைகள் தனியாக போய் இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணிடுமா? இந்த ஷோக்கு தனியாக போயிட்டு வாமா? மேலே இருந்து தன் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறது கழுகு மாதிரி. என்ன செய்யுது, என்ன பண்ணுறாங்க என்னன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து அவங்க வந்து குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. குழந்தைங்க ஒரு பறவை மாதிரி பறந்து இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கையை விடுறதே இல்லை. நீ விழுந்துருவ, அடிபட்டுருவ. தனியாக கடைக்கு கூட அனுப்புறதில்ல சார். நம்ம எவ்வளோ பேர் இன்னைக்கு நம்பிக்கையாக பக்கத்து கடைக்கு போயிட்டு வான்னு நம்ம சொல்கிறோம். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க பக்கத்து வீட்டுக்கு கூட போகும்போது நம்ம அனுப்புறது கிடையாது. ஏன்னா கெட்ட விஷயங்களை சொல்கிறோம். அந்த அங்கிள் இப்படி பண்ணுவாங்க, பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இப்படின்னு நம்ம வந்து ஒரு நெகட்டிவான சோர்ஸை வந்து குழந்தைங்க மேலே திணிக்கிறத பாசிட்டிவாக மாற்றி பார்த்தா என்னவா இருக்கும்? இது ஒரு வகையில் இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான விஷயம் சார். அப்படி எடுக்கும்போது நம்ம அது ரிஸ்க் ஆகிடாது இல்லையா? இப்போ நிறைய குழந்தைங்களை நம்பி அனுப்பும்போது நம்ம சொந்தக்காரங்களும் நம்மளுடைய யார் அண்ணன், யார் மாமா, யார் சித்தப்பா, இல்லை யார் வந்து பக்கத்து வீட்டுக்கார மாமான்னு இது எல்லாமே நம்பி அனுப்பும்போது தான் அங்கிருந்தானே அந்த தவறு நடக்கிறதுனால அதீத அந்த பயம் அவங்களுக்கு இருக்கிறதுல ஒரு நியாயம். ஒரு உங்கள் மாமாவும் என் மாமாவும் என் சித்தப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் உங்கள் தாத்தாவும் உங்கள்கிட்டயோ என்கிட்டயோ பாலியல் ரீதியாக எந்த தவறுக்குமே பண்ணவே இல்லை. யாராவது 1% பண்ணுறத மொத்த சமூகத்துக்கான அழுக்கா நம்ம வந்து எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆச்சியும் தாத்தாவும் மாமாவும் அத்தையும் தூக்கி வளர்த்தது தான் நம்ம. அங்கே ஒரு தவறு கூட பாலியலாக எந்த குழந்தைக்குமே நடந்துடும். அப்படி நடந்தாலும் நம்ம குழந்தைகளை பாதுகாப்போட சொல்லி தான் அவ்வளோ நோ டோன்ட் டச் அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்த தான் செய்யணும். ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். அது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய இந்த சமூகத்தில் ஒருவர் செய்கிற தப்பை மொத்தமாக அடையாளப்படுத்தி நம்ம குழந்தைய ஒரு இறுக்கமான சூழலை வளர்க்க வேணாம் அப்படிங்கிறது. அப்படி நம்ம உறவுகளை வந்து மொத்தமாக விலக்கி ஒரு பெரிய ஸ்டேஞ்சஸ் மேலே ஒரு பயம் வெறுப்பு இப்படி இல்லாமல் அரவணைச்சு ஒரு வாழ்க்கையை வாழலாமேங்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார். அதே நேரத்தில் சொல்லியும் வளர்க்கணும். நம்ம சாப்பிட்றதுல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மோர் தயிர்லாம் யாருக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஓகே, இளநீ எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? நவாப்பழம் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க? வாங்கிட மாட்டேன். நவாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? நவாப்பழம் அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. ஈச்சம்பழம், பேரிச்சம்பழம். இங்கே என்னோட பையன் வந்து எப்பயுமே பிரியாணி மட்டும்தான் சார் சாப்பிடுவான். பிரியாணி, பீஸா இது மட்டும்தான் சார் எப்போ வேணாலும். ஓகே, சொல்லுங்க நீங்க. இப்போ பிரேக் விடும்போது அங்க மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. மோர் குடிமா கொஞ்சம் அப்படின்னா லிப்ஸ்டிக் கலைஞ்சிரும், மோர்லாம் வேண்டாம். ஸோ யூடியூப்ல வந்து ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டில் இருக்கா, எனக்கு வாங்கி செஞ்சு கொடுங்க, இதெல்லாம் புதுசாக இருக்கே, இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ், அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவனா பார்த்துட்டு வந்து கேட்குறான் என்கிட்ட. டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போது எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டோட கல்ச்சர் வேறு. சாரு நாங்கள்லாம் ஊர்லேருந்து வந்த ஆட்கள்லாம் வேறு மாதிரி வீட்டிலே தயார் பண்ணக்கூடிய உணவுகள் நிறைய எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. கடைகளிலும் போய் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம், கடையில் வாங்கி சாப்பிடலன்னு சொல்ல. பட் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குறிப்பாக இந்த கோடை, அதாவது சம்மரில் குழந்தைங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.